வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு த ஃபர்ஸ்ட் சன் இன் லா வெங்கட் ஆஃப் ஆல் டைம் அனிமோட 29வது எபிசோட பற்றி பார்க்க போகிறோம். ஹீரோ அந்த இடத்துல கடுப்பா நின்றுகிட்டு இருக்கவும் லோ ஸ்டேட்டஸ் ஹை ஸ்டேட்டஸ்ன்னு 2 விதமா பிரிச்சு வச்சிருக்காங்க. நீ அதில் கீழ்த்தனமானவன்டா. அகாடமியோடைய ஆளுங்களை அடிக்கிறதுக்கு உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும்? ஜில்லின் ஆர்டர் படி போயிட்டு அந்த எக்ஷூசாவை சாவடிடான்னு லியோட்டு சொல்லிக்கிட்டு இருக்க. சரின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவனுடைய பிரஷ்ல பவரை வர வச்சுக்கிட்டு இருந்து முன்னாடி என்னத்தையும் வர வச்சுட்டு எக்ஷூசா நீ இப்ப சாவ போறாடான்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த பவர்ல இருந்து சோடங்க எல்லாத்தையும் ஹீரோ சைடு அனுப்பவும் எக்ஷூசா சீக்கிரமா அதுல இருந்து தப்பிச்சு போயிடுடான்னு ஹீரோவுடைய மாமா கத்திக்கிட்டு இருக்க. வானத்துல திடீர்னு என்னவோ ஆகுறத ஹீரோ பார்த்துட்டு அந்த சோடங்களை தடுக்காம நின்னுகிட்டு இருக்கவும் வானத்துல இருந்து திடீர்னு என்னவோ பவர் வந்து அந்த சோடங்க எல்லாத்தையும் தடுத்துருது. என்னடா இதுன்னு அவன் பார்த்துக்கிட்டு இருக்க. திடீர்னு மின்னல் மாதிரி ஏதோ பவர் வந்து அவன் மேல படவும் வலி தாங்க முடியாம கத்திக்கிட்டு இருந்து அவன் கீழே விழ மிலிட்டரி பிளாக் அந்த இடத்துக்கு வந்துட்டு அற்புதமான மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த இடத்துல வந்துட்டு மத்தவங்களை டிஸ்டர்ப் பண்றியாடான்னு அது சொல்லிக்கிட்டு இருக்கவும் இதை நான் ஏற்கனவே கெஸ் பண்ணதுதான் ஹீரோ சொல்லிட்டு இருக்க. எக்ஷூசா தான் முதல்ல ஜேஸ் அகாடமி சேர்ந்த ஸ்டூடெண்ட்டை அடிச்சு காயப்படுத்தினோம். நாங்க வெறும் ரிவெஞ்சை தான் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். மிலிட்டரி பிளாக் நீங்க இதுக்கு அப்ரூவ் கொடுக்கணும்னு அவன் சொல்லிட்டு இருக்க. ஜேஸ் அகாடமி சேர்ந்த ஸ்டூடெண்ட்டான நீங்க தான்டா தப்பு பண்ணீங்க. என்னுடைய மாப்பிள்ளை என்னடா தப்பு பண்ணாருன்னு ஹீரோவுடைய மாமா சொல்லிட்டு இருக்க. சாதாரண மனுஷங்களா இருந்துகிட்டு உங்களுக்குன்னு ஒரு பேக்ரவுண்டு கூட இல்லாத நீங்க எல்லாம் என்னுடைய அகாடமியை சேர்ந்த ஸ்டூடெண்ட்டும் கூட கம்பேர் பண்ணி பேசுறீங்களா? ஹீரோவுடைய மாமா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்துட்டு மிலிட்டரி பிளாக் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு நீங்க அப்ரூவ் கொடுக்கணும்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. ஹியூமன் ஹீரோவான அவன் இந்த இடத்துல சாவக்கூடாதுறான்னு மிலிட்டரி பிளாக் சொல்லிட்டு டக்குன்னு பவரை சுத்தி அனுப்பிக்கிட்டு இருக்க. எக்ஷூசா இந்த மிலிட்டரி பிளாக் உன்னை பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறதுனால என்னால உன்னை சாவடிக்க முடியல. உனக்கு தைரியம் இருந்தா நீ லியான் சிட்டியை விட்டு வெளியில வாடா. உன்னுடைய கதையை நான் அங்க வச்சு பாத்துக்கிறேன். உனக்கு அந்த அளவுக்கு திறமை இல்லைன்னா உன்னால வெளி உலகத்தை பார்க்கவே முடியாதுறான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கவும் ஜின்லின் ஏன்டா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? நான் உன்னை சேலஞ்ச் பண்றதுக்காக தானே இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. அதனால டைம்லாம் வேஸ்ட் பண்ண வேணாம். சீக்கிரமா வாடா சண்டை போட்டு பார்த்துக்கலான்னு ஹீரோ சொல்லவும் இவன் வீக்கான ஆளு தான். ஆனா அதை விட ரொம்ப முட்டாளா இருக்கா. நீ மிலிட்டரி பிளாக் எக்ஷூசா சொன்னதை நீங்க கேட்டீங்கல்ல, அவன் என்ன சேலஞ்ச் பண்றான். அதனால என்னுடைய இன்னென்டர் ரிலிமோடைய பவர் யூஸ் பண்ணி நான் அவங்க கூட சண்டை போட விரும்புறேன். சீனியர் அவங்க கூட சண்டை போடுறதுக்கு நீங்க ஒத்துக்கோங்கன்னு அவன் சொல்லிட்டு இருக்கேன். நான் அதுக்கு ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு டக்குனு என்னவோ பவர் ஆனப்ப அவன் மேல பட்டு பவர் சுத்தி தெரிச்சுக்கிட்டு போகுது. நீங்க இதுக்கு ஒத்துக்கினதுக்கு ரொம்ப நன்றின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. உஷா அவனை நீ சேலஞ்ச் பண்ணாத. ஜின்லின் வந்து அவனுடைய சக்தியை மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்கான்டா. அது மட்டும் இல்லாம காம்பேக்ட் ஃபைட்ல அவன் உன்னை விட எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவன்டான்னு ஹீரோவுடைய மாமா சொல்லிட்டு இருக்க. உஷா அவனுங்க சொல்றதெல்லாம் நீங்க காதலே வாங்கிக்காதீங்க. என்ன ஆனாலும் சரி நான் ஜேஸ் அகாடமிக்கு போவே மாட்டேன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினுடைய தம்பி வந்துட்டு மாமா நான் உங்களை குறைச்சி எடை போட்டுட்டேன். நீங்க உண்மையான ஆம்பளைன்றத நிரூபிச்சிட்டீங்க. இதுக்கப்புறமும் நான் உங்களை குறைச்சி எடை போட மாட்டேன். ஆனா அவங்க கூட சண்டை போட போறன்றத மட்டும் வேணான்னு அவன் சொல்லிட்டு இருக்கேன். நீ அமைதியா இருடா. நான் அவனை சேலஞ்ச் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அது மட்டும் இல்லாம அவனை தோக்கடிக்கிறதுக்கும் என்கிட்ட ஒரு வழி இருக்குன்னு ஹீரோ சொல்லவும் ஆனா உஷா நீ ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. ஹீரோ டக்குன்னு ஹீரோயினை பிடிச்சி கிட்ட இழுத்துட்டு டார்லிங் நீ ஒன்னும் கவலைப்படாத. நம்ம இன்னும் உண்மையான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆகல. அப்புறம் எப்படி நான் செத்து போறதுக்கு விரும்புவேன்னு ஹீரோ சொல்லவும் ஹீரோயினை வெக்கப்பட்டுக்கிட்டு உஷான்னு சொல்லிட்டு சைட்ல வரவும் இப்ப அவனை எப்படி நான் ஒரு சோடை யூஸ் பண்ணி சாவடிக்க போறேன்றத மட்டும் பாருன்னு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்க. எக்ஷூசா கடைசியா அதெல்லாம் சொல்லணும்னா சொல்லிட்டு வந்துரு. அப்புறம் நான் என்னுடைய மூவை யூஸ் பண்ணிட்டேன்னா திருப்பி பேசுறதுக்கு உனக்கு வாய்ப்பே கிடைக்காதுறான்னு அவன் சொல்லிட்டு இருக்க. அப்படின்னா சரி நானும் ஒரே மூவை மட்டும் யூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய சோடை தூக்கி தூரமா போட டே எக்ஷூசா நீ பண்றது எல்லாம் பார்த்தா நீ தோல்வியை ஒத்துக்கிட்ட மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கவும் டே நான் ஒரு சோடை மட்டும் தாண்டா தூக்கி தூரம் போட்டேன். ஏன்னா என்கிட்ட எண்ண முடியாத அளவுக்கு சோடு இருக்குடா. சோடு இன்டென்ட்டே வெளியில வான்னு சொல்லிட்டு அவனை சுத்தி சோடுங்க எல்லாத்தையும் வர வச்சுக்கிட்டு இருக்க. இதுக்கு வாய்ப்பே இல்ல. எப்படி இவன் இதை பண்ணிக்கிட்டு இருக்கான்? இது பாடி ஆஃப் 10,000 ஸ்வாட் மாதிரி தெரியுது. எக்ஷூசா இந்த ஸ்வாட் டெக்னிக்கை பத்தி நல்லாவே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்காரு போலன்னு வெள்ளை ட்ரெஸ்காரன் சொல்லிட்டு இருக்கவும் ஹீரோ கடுப்பாயிட்டு டக்குன்னு அவனுடைய பவர் அனுப்ப டக்குன்னு அவனை சுத்தி பவர் எல்லாம் போய்கிட்டு இருக்க. அவன் மேல போயிட்டு நிர்வாணா ஸ்வாட் ஏன்சன் மவுண்ட் இன்ட்ரோ நைட்டல் ரைன்னு சொல்லிட்டு ஹீரோ நிர்வாணா ஸ்வாட வர வச்சுக்கிட்டு அவன் சைடு வந்துகிட்டு இருக்கவும் ஜின்லின் உன்னுடைய மைண்டையும் பவரையும் கண்ட்ரோல்ல
வச்சுக்கோ, அப்பதான் இதை உன்னால தடுக்க முடியும்டான்னு அவன் சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு அவனும் அவனுடைய பிரஷ்ஷை யூஸ் பண்ணி முன்னாடி என்னவோ பவரை வர வச்சு ஷீல்டு மாதிரி யூஸ் பண்ணி அதை தடுக்க ட்ரை பண்ண நிர்வாணா ஸ்வாடு பட்டதுல பவர் எல்லாம் சுத்தி தெரிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்க. அவனும் எப்படியாவது அதை தடுக்கணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கவும் டக்குன்னு நிர்வாணா ஸ்வாடு அவனுடைய ஷீல்டை உடைச்சிக்கிட்டு வந்து அவன் மேல அடிக்க அந்த இடம் ஃபுல்லா பவர் தெரிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கவும் அவங்க 3 பேரும் நின்னுகிட்டு அதையே பார்த்துக்கிட்டு இருக்க. உஷானி ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோ சைலண்டா எதுவும் பண்ணாம நடந்து போய்கிட்டு இருக்கவும் என்ன இவன் உண்மையிலே ஒரே ஸ்கில்லை யூஸ் பண்ணி என்ன தோக்கடிச்சுட்டானான்னு சொல்லிட்டு அவன் டக்குன்னு கீழே விழுந்துடுறான். இதை பாக்குறப்ப எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. ஏன்னா நீ ஜின்லினிய தோக்கடிச்சிட்டியே அப்படின்னு லியோ 2 சொல்லிக்கிட்டு இருக்க. டேய் லியோ 2 ஒன்னு அடிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சுடா. நீ என்னைய சேலஞ்ச் பண்ண விரும்புறியா? நான் யாருன்றது உனக்கு தெரியுமாடான்னு லியோ 2 சொல்லிக்கிட்டு இருக்க. இது நல்லதுக்கு இல்ல யக்ஷூசா, இந்த மாதிரி சாவறத என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பிரதர் யக்ஷூசா ஓல்டு 9 ஜீனியஸான புக்குவான்ல அவனும் ஒருத்தன், அதனால அவங்க கூட சண்டை போடாதீங்கன்னு வெள்ளை ட்ரெஸ்காரன் கத்திக்கிட்டு இருக்கவும் எனக்கு அதை பத்திலாம் எந்த ஒரு கவலையும் இல்லை. இவன் ஜீனியஸா இருந்தான்னா எவனா இருந்தா என்ன, என்னுடைய மனைவியை என்கிட்ட இருந்து பிரிச்சுக்கிட்டு போவன்னு நினைச்சா அவனை நான் சும்மா விட மாட்டேன். உஷா அவனுடைய எல்லா ஸ்வாட் இன்டென்ட்டையும் வெளியில வர வச்சுக்கிட்டு இருக்கான். இதை எல்லாத்தையும் அவன் எப்படி பண்ண போறானோ தெரியலன்னு ஹீரோவுடைய மாமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். பிரதர் யக்ஷு உண்மையிலே நீங்க இப்ப என்னதான் பண்ண போறீங்க? ஹீரோ அவனை சுத்தி பவர் எல்லாத்தையும் வர வச்சுக்கிட்டு இருந்து ஸ்வாட் இன்டென்ட் என்னுடைய உடம்புக்குள்ளார போகணும் சொல்லவும் ஸ்வாட் எல்லாம் ஹீரோவை குத்துறதுக்கு வரவும் உஷா உஷா இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதரான்னு ஹீரோவுடைய மாமா கத்தவும் அப்பா உஷா இப்ப என்ன பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு ஹீரோயினை கேட்க ஸ்வாட் இன்டென்ட் திறமையை யூஸ் பண்ணி வெப்பனை எல்லாத்தையும் ஸ்ட்ராங்காவும் ஷார்ப்பாவும் ஆக்க முடியும். ஆனா உஷா அதை எல்லாத்தையும் அவனுடைய உடம்புக்குள்ளார அனுப்புறான். அப்பதான் அவனால இன்னும் ஸ்ட்ராங்கா ஆக்க முடியும். ஆனா மெட்டலால ஆன வெப்பனை அவனுடைய உடம்பு எப்படிதான் தாங்கிக்கிட்டு இருக்கோ தெரியல. அவன் இப்ப ஸ்வாட் இன்டென்ட் கூட மெர்ஜாவை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். இது அவனுடைய உடம்புல ஒரு பர்மனன்ட் இன்ஜுரி ஆகுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இது மூலயமா அவன் செத்து போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு ஹீரோவுடைய மாமா சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோ அந்த வழியை தாங்க முடியாம பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்க. என்ன உஷா வேணா சீக்கிரமா நிறுத்துங்கன்னு ஹீரோயின் அழுவ மாமா என்னுடைய அக்காக்காக இந்த எல்லை வரைக்கும் போவன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைன்னு ஹீரோவுடைய மச்சான் சொல்லிக்கிட்டு இருக்க. பிரதர் யக்ஷ உஷா உண்மையிலேயே நீங்க தான் ஒரு ஆம்பளன்றத நிரூபிச்சிட்டீங்க. என்னை விட நீங்க தான் தைரியசாலின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோ டக்குன்னு அந்த இடத்துல சோடுங்களை வர வைக்கவும் உஷா வேணா உன்னுடைய சோட இன்டென்ட்டை திருப்பி எடுத்துரு, நீ தொடர்ந்து இந்த மாதிரியே பண்ணிக்கிட்டு இருந்தனா நீ செத்து போயிடுவடான்னு ஹீரோவுடைய மாமா சொல்ல மாமா நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, இதை நான் சமாளிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ நடக்க முடியாம நடந்து வந்துகிட்டு இருக்க. ஹீரோயின் அந்த இடத்துல இருந்து கிளம்பவும் ஹீரோ அங்க வந்து நின்னுகிட்டு டே லியோ 2 நான் உன்னை சேலஞ்ச் பண்றேன்டான்னு சொல்ல ஹீரோயின் டக்குன்னு ஹீரோ மேல கையை வச்சு அவளை சுத்தி பவரை வர வச்சுக்கிட்டு இருந்து ஹீரோவுடைய ஸ்வாட் இன்டென்ட் எல்லாத்தையும் மறைய வச்சுக்கிட்டு இருக்க. ஹீரோயினுடைய பவர் மூலியமா ஹீரோவால அந்த இடத்துல இருந்து நகர கூட முடியல. ஹீரோயினும் எதுவும் சொல்லாம சைலண்டா அவளுடைய பவரை யூஸ் பண்ணிக்கிட்டு மேல பறந்து போய்கிட்டு இருக்கவும் நில்லுன்னு ஹீரோ கத்த உஷா இதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு அழுதுகிட்டே அங்கிருந்து கிளம்பவும் இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் கொடுத்துருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் டக்குன்னு உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அனுப்பி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோ ஷேர் பண்றீங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். See you guys.